மாணவ செல்வங்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாம் அடிப்படை பௌதியவியலில் வரும் அளக்கும் கருவிகள் பற்றிய ஒரு குறிப்பிலே போன வகுப்பிலே நாம் வேணிய கருவி பற்றி பார்த்திருக்கின்றோம். இன்று நாம் நகரும் நுணுக்கு காட்டி என்ற கருவி பற்றி பார்ப்பதற்கு இருக்கின்றோம். இந்த இவ்விரு கருவிகளும் வேணிய தத்துவத்தின் அடிப்படையில் தொழிற்படும் கருவியாகும். இது எமது பாடத்திட்டத்திலே தேர்ச்சி மட்டம் 1.4, அதாவது அலகு 1 1.4 என்னும் தேர்ச்சி மட்டமாக அமைகின்றது. இந்த அளக்கும் கருவிகளிலே நாங்கள் மிக குறிப்பாக குறிப்பிடுவது நுண்தூரங்களை அளக்கும் கருவிகள் என்போம். அதாவது மீட்டர் சட்டத்தை பயன்படுத்தி 1 மில்லிமீட்டர் வரையிலான தூரங்களை அளக்கும் அதே வேளை மில்லிமீட்டரின் பங்கு தூரங்களை அளப்பதற்கு இக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த வகுப்பிலே மில்லிமீட்டர், அதாவது 1/10 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர் என்னும் அளக்கும் கருவி பற்றி பார்த்திருக்கின்றோம். அது வேணிய இடுக்குமானி என்போம். அதே தத்துவத்தின் கீழ் 2 தசமதானங்களுக்கு, அதாவது 0.01 மில்லிமீட்டர் வரை, அதாவது 1/100 மில்லிமீட்டர் வரை திருத்தமாக அளக்கும் கருவிதான். இப்பொழுது நாம் அது பற்றிய சில குறிப்புகளை இப்பொழுது பார்ப்போம். அந்த குறிப்புகளின்படி எங்களுக்கு தெரிகின்ற ஒரு விடயத்தை கவனியுங்கள். இந்த அளக்கும் கருவிகளிலே வேணிய கோட்பாட்டை பயன்படுத்தி தொழிற்படும் கருவிகள் என்ற ஒரு விடயத்துக்கு நாங்கள் வருகின்றோம். அதிலே வேணியர் இடுக்குமானி மற்றும் நகர நுணுக்கு காட்டி மற்றும் திருசியமானி இருக்கின்றது. இதைவிட நாங்கள் அடுத்ததாக பார்க்கின்ற அடுத்த கட்டம் அளக்கும் கருவிகளிலே இது வேணிய கோட்பாடு. நாங்கள் அடுத்த கட்டமாக திருகு கோட்பாட்டை பயன்படுத்துகின்றோம். இந்த திருகு கோட்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் அளக்கின்ற விடயம், அது கருவி நுண்மானி, திரு கணிச்சி மற்றும் கோலமானி ராய். இப்பொழுது நாங்கள் நகர நுணுக்கு காட்டியை பற்றி இப்பொழுது சந்திக்க போகின்றோம். ரைட், இங்கே பாருங்கள், நகர நுணுக்கு காட்டியினுடைய பட விளக்கங்களை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இது கடந்த காலம் 2018ஆம் ஆண்டு அமைப்பு கற்ற வினாவிலே இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். இந்த நகர நுணுக்கு காட்டியிலே நகர நுணுக்கு காட்டியில உள்ள சில கூறுகளை நாங்கள் இப்பொழுது அவதானிப்போம். அதிலே எங்களுக்கு தெரியும், இதில் பாருங்கள், ஏ என்ற திருகு இருக்கின்றது. அதுக்கு என்ன சிறப்பான பெயர் இருக்குன்னு பாருங்கள், நிலைக்குத்து நுண் செப்பம் செய்யும் குமிழ். குமிழ் என்றதான் எங்களுடைய பாஸ் பேப்பரிலே வந்த ஒரு கருத்து. ஆனால் நாங்கள் மேலும் சேர்த்து கொண்ட ஒரு விடயம் திருகு என்றும் மேலும் சேர்த்திருக்கின்றோம். இதான் அந்த ஏ, அதாவது பிரதான அளவிட மீது வேணிய அளவிடை நகரக்கூடிய விதத்திலே இங்கே கருவி ஆக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த நுண் செப்பம் செய்கைக்காக ஏயை பயன்படுத்தும் பொழுது நிலைக்குத்தாகத்தான் இந்த வேணிய அளவிடை அசையும் என்பதை கவனத்தில் கொள்க. அதே போல இங்கே பாருங்கள், ஈ இருக்கின்றது, கிடை நுண் செப்பம் செய்யும் திருகு. ஏனென்றால் வேணிய இடுக்குமானியிலே 2 அளவு திட்டங்கள் இருக்கின்றது. வேணியர் ஒன்று நிலைக்குத்தாக இருக்கின்றது, இன்னொன்று கிடையாக இருக்கின்றது. இந்த கிடை நுண் செப்பம் செய்கை திருகை பயன்படுத்தி நாங்கள் கிடையாக இந்த வேணியரை நகர்த்தக்கூடியதாக இருக்கும். இங்கும் பிரதான அளவிடை மீது வேணிய அளவிடை நகரக்கூடிய விதத்திலே இருக்கின்றது. இதிலே பாருங்கள், மேலே இருப்பது பார்வை துண்டு. இந்த பார்வை துண்டு பற்றிய ஒரு குறிப்பு நாங்கள் பின்னுக்கு சந்திக்க வேண்டும். அடுத்தது இந்த குமிழ் இருக்கின்றது, குவிக்கும் குமிழ். நாங்கள் இதை உருட்டுவதன் மூலம் அந்த குமிழை முன்பின் அசைத்து செப்பம் செய்வோம். இதை திருகுவதன் மூலம் நாங்கள் அந்த இடத்தை குவிக்கக்கூடியதாக இருக்கும். குவிக்கும் குமிழ் அல்லது திருகு. முள பகுதியையும் சேர்த்து நாங்கள் நுணுக்கு காட்டி என்கின்றோம். நுணுக்கு காட்டிலே 2 வில்லைகள் இருக்கின்றது. மேலே இருப்பது பார்வை துண்டு, கீழே இருப்பது என்னவாக இருக்கிறது, பொருள் வில்லையாக இருக்கின்றது. இதுக்கு இடையிலே குறுக்கு கம்பி என்ற ஒரு விடயமும் இருக்கின்றது. அது நாங்கள் பின்னுக்கு பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது இங்கே நீர்மட்டம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தி, நீர்மட்டம். அந்த நீர்மட்டத்தை நாங்கள் செப்பம் செய்வதற்கு தகுந்த இடத்திலே இங்கே பாருங்கள், மட்டமாக்கும் திருகுகள் இருக்கின்றது. அந்த கருவியினுடைய அடிப்புறத்திலே மட்டமாக்கும் திருகுகள் சி இருக்கின்றது, லெவலிங் ஸ்க்ரூஸ் என்று சொல்றது. அடுத்ததாக நாங்கள் இங்கே கவனிக்க, நுணுக்கு காட்டிய திருப்பும் நம்பு, அதாவது நுணுக்கு காட்டிய கிடையாக கொண்டு வருவதற்கு அல்லது நுணுக்கு காட்டிய நிலைக்குத்தாக கொண்டு வருவதற்கு நாங்கள் பாவிக்கின்ற ஒரு அமைப்பு தான் இந்த ஏச்சாக இருக்கின்றது. இதைவிட பாருங்கள், நுணுக்கு காட்டி மேடை இருக்கின்றது. இந்த ஸ்டேஜ் நுணுக்கு காட்டி மேடை, அதில் தான் நாங்கள் பொருட்களை வைக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்க.
அதை விட பாருங்கள், இந்த பூட்டும் குமிழ் எஃப் இருக்கின்றது, பூட்டும் குமிழ். அதை இறுக்கி பூட்டின பிறகுதான் நீங்கள் இந்த நுண் செப்பம் செய்ய வேண்டும். அது நிலைக்குத்தாகவும் இருக்கும், கிடையாகவும் இருக்கும். அந்த நாங்கள் திருகு எஃப்ஐ இறுக்கி பூட்டுதல் வேண்டும். பூட்டை தளர்த்தி எஃப்ஐ தளர்த்தித்தான் நாங்கள் நுணுக்கு காட்டிய கிடையாகவோ அல்ல நிலைக்குத்தாகவோ அசைக்கக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் மிக கவனமாக கவனிக்க வேண்டும். எங்கே மிக கவனமாக கூறுகளை அவதானியுங்கள். இதிலே அநேகமான கூறுகள் பற்றி பின்னுக்கு வரும் வினாக்களிலே இருக்கின்றது, நாங்கள் செய்ய இருக்கின்றோம். 2018ஆம் ஆண்டு இதிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இங்கே இருக்கிறது பார்வை துண்டு. இந்த கண் இங்கேதான் வச்சு நாங்கள் பார்ப்போம், பார்வை துண்டை வைத்து பார்ப்போம். இப்பொழுது ஒவ்வொரு கூறினுடைய செயற்பாடுகளையும் இப்பொழுது நாங்கள் அவதானிக்க இருக்கிற மாணவர்களே, எங்கே கவனியுங்கள். நுண் செப்பம் செய்யும் குமிழ், மிக கவனமான தமிழ். நுண் செப்பம் செய்யும் குமிழ் ஏ அங்கே கருவியிலே மேலே இருக்கின்றது, நிலைக்குத்தாக. மற்றது கிடையாக இருக்கின்றது. அதிலே குறிப்பாக ஏ நிலைக்குத்து நுண் செப்பம் செய்யும் குமிழ், ஈ கிடையாக நுண் செப்பம் செய்யும் குமிழ். அப்ப இந்த ரெண்டிலும் வேணிய அளவு திட்டங்கள் கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் நகரும். இது வேணிய அளவு திட்டங்கள் பொருத்தப்பட்டிருப்பது இதனூடாக உறுதிப்படுத்தப்படுகின்றது. அந்த விடயத்தை ஒரு கால் நாங்கள் மீண்டும் பார்ப்போம். இங்கே இருக்கிறது நிலைக்குத்து நுண் செப்பம் செய்யும் குமிழ், கிடை நுண் செப்பம் செய்யும் குமிழ் என்ற அந்த விடயத்தை இப்பொழுது அவதானித்திருக்கிறீர்கள். ரைட், அடுத்த கட்டத்துக்கு மீண்டும் செல்லுகின்றேன். இந்த கருவியிலே ரைட், குவிக்கும் குமிழ் பி. உங்களுக்கு தெரியும், நாங்கள் குவிக்கிறதுக்கு அந்த பி என்ற அந்த ஸ்க்ரூவை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகின்றோம். அதனுடைய நோக்கத்தை பாருங்கள். நுணுக்கு காட்டிய செப்பம் செய்யும் குமிழ் என்று சொல்லுவோம். அல்லது பொருளின் பிம்பத்தை தெளிவாக குவிப்பதற்கு பயன்படுத்தப்படும் குவிக்கும் குமிழாக பி இருக்கின்றது. உள்ளுக்கே குறுக்கு கம்பி என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதை பற்றி நான் பின்னுக்கு கதைக்கின்ற இருக்கின்றேன். இந்த விடயத்தை இப்பொழுது கவனியுங்கள். அந்த பி என்ற விடயத்தையும் ஒரு கால் கவனித்து பார்ப்போம். எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு மட்டமாக்கும் திருகுகள், அது கீழே இருக்கின்றது. அந்த ஸ்க்ரூக்கள் கீழே இருக்கிறது மட்டமாக்கும் திருகுகள். நகர் நுணுக்கு காட்டிய ஒழுங்கமைப்பை ஒழுங்குபடுத்துவதற்கு மட்டமாக்கும் திருகுகள் பயன்படும். அடுத்ததாக நீர்மட்டம் டி இருக்கின்றது, ஸ்பிரிட் லெவல். அது தகுந்த இடத்தில் இருக்கக்கூடியவாறு நாங்கள் மட்டமாக்கும் திருகுகளை செப்பம் செய்தல் வேண்டும். அது அந்த நகர் நுணுக்கு காட்டி இந்த மட்டத்தை சரியாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்த விடயத்துக்களே போவோம். ரைட், பூட்டும் குமிழ். அங்கே மேலே பூட்டி போட்டுத்தான் அந்த குமிழை நாங்கள் என்ன செய்யலாம், நுண் திருகும் செப்பம் செய்கைகளை செய்யலாம். அல்லது அந்த பூட்டை தளர்த்தித்தான் நாங்கள் நகரு நுணுக்கு காட்டிய பெரிய அளவிலே அசைக்கக்கூடியதாக இருக்கும். பின்னர் பூட்டிய பின்னர் தான் ஏ அல்லது ஈயை நாங்கள் செப்பம் செய்ய வேண்டும். அந்த விளக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மிக கவனமாக இருக்க வேணும். பூட்டும் குமிழ் எஃப், இது ஒரு மேலதிக விடயங்களாக நீங்கள் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய விடயம். அடுத்த விடயத்துக்களே போவோம். இந்த வேணிய கருவியிலே ஏற்கனவே நான் உங்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றேன், வேணிய தத்துவத்தின் அடிப்படையில் தொழிற்படுகின்ற ஒரு கருவி. இந்த பிரதான அளவிடை எண் பிரிவுகளை எடுத்து கபிலின் சமபகுதிகளாக பிரிப்பதன் மூலம் வேணிய அளவிடை ஆக்கப்பட்டுள்ளது. ஆகவே செயற்பாட்டு புத்தகத்திலே பிள்ளைகளுக்காக தரப்பட்டிருக்கின்றது. இழிவெண்ணிக்கை ஒரு பிரதான பிரிவிலே இருந்து பாருங்கள், இதார் என்று பாருங்கள். பிரதான பிரிவின் எண்ணை எடுத்து வேணிய பிரிவுகளாக பிரித்திருக்கின்றோம். இது பிரதான பிரிவு ஒன்றின் நீளம். இந்த ஆய்வு கூடத்திலே இருக்கின்ற வேணிய கருவியை எடுத்தால் பிரதான அளவிடை 1/2 மில்லிமீட்டராகவும் 49 பிரிவுகள் 50 பகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டிருப்பதை அவதானிப்பீர்கள். நாங்கள் இந்த இடத்துல பிரதியிட்டு, அதாவது பிரதான அளவிடைக்கு நீங்கள் 1/2 மில்லிமீட்டர், மேலே சிமோல் எண்ணுக்கு பதிலாக 49, கபில் எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 50ஐயும் போற்றால் உங்களுக்குரிய இழிவெண்ணிக்கை ஆய்வுகூட கருவிக்கு வரும். அதாவது நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம், 0.01 மில்லிமீட்டராக இருக்கும். இது உங்களுடைய செயற்பாட்டு புத்தகத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கருத்துக்களை உள்வாங்கியுள்ளீர்கள் மிக கவனமாக. ராய், இப்பொழுது அடுத்த விடயத்துக்களே வருவோம். மேலதிக விடயத்தை பாருங்கள். நகர் நுணுக்கு காட்டியில்
நிலைக்குத்தாக ஒரு வேணிய அளவிடையும் கிடையாக ஒரு வேணிய அளவிடையும் பொருத்தப்பட்டுள்ளது. ஆகவே வேணிய தத்துவத்தில் தொழிற்படுகின்ற 3 கருவிகள் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். 1 வேணிய இடுக்குமானி, 2வது நுணுக்கு காட்டி, 3வது திரிசியமானி. ரைட். இந்த நகரும் நுணுக்கு காட்டியை உபயோகித்து நாங்கள் ஆய்வு கூடங்களிலே அளக்கக்கூடிய சில பெறுமதிகள், அதாவது அவருடைய யூசேஜ் என்று சொல்லுவார்கள். மிக கவனம், மைத்துள குழாயின் உள்விட்டம் அளத்தல். இல்லை, நாங்கள் மைத்துள குழாய்க்கு வெளிவிட்டம் தேவைப்படாது, மைத்துள குழாயின் உள்விட்டம் அளத்தல். ஆனால் ரப்பர் குழாயின் உள் வெளி விட்டம் அளத்தல். இந்த இடத்திலே நான் ஒரு குறிப்பு சொல்ல இருக்கின்றேன். நகரு நுணுக்கு காட்டியை பயன்படுத்தித்தான் ரப்பர் குழாயினது உள்விட்டம் வெளிவிட்டம் அளக்க வேண்டும். இதற்காக நீங்கள் வேணிய இடுக்குமானியை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் ரப்பர் குழாய் வேணிய இடுக்குமானியை பயன்படுத்தி அளக்கப்படும் போது விகாரம் அடையும் அல்லது உருமாற்றம் அடையும் பிள்ளைகள். அதை கவனித்துக் கொண்டீங்கள். விகாரம் அடையும் அல்லது உருமாற்றம் அடையும். ஆகவே நகரு நுணுக்கு காட்டியே சிறந்ததாக அமையும். எதற்கு? ரப்பர் குழாயினது உள்விட்டம் வெளிவிட்டத்தை அளப்பதற்கு. மைத்துளை ஏற்றம் என்றால் அந்த உயரம். மேற்பரப்பில் விசி என்ற ஒரு பாடப்பிறப்பிலே இதை பற்றி ஒரு குறிப்பை நீங்கள் படிப்பீர்கள். மைத்துளை ஏற்றத்தை அளக்கலாம். அதனை விட சவக்கார குமிழ்களின் விட்டம் என்றால் அது உடைந்து போகும். சவக்கார குமிழ்களினுடைய விட்டத்தை அளப்பதற்கு நாங்கள் நகரு நுணுக்கு காட்டியை பயன்படுத்தலாம் என்பதை கவனத்தில் கொள்க. அப்ப பிரயோகத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். மைத்துள குழாயின் உள்விட்டம் அளத்தல், ரப்பர் குழாயின் உள்வெளி விட்டம் அளத்தல், மைத்துளை ஏற்றம் அளத்தல், சவக்கார குமிழியின் விட்டம் அளத்தல். ரைட். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த விடயத்துக்குள்ளே போகும். முதலாவது பிரயோகத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த நகரும் நுணுக்கு காட்டியை உபயோகித்து மைத்துள குழாயின் உள்விட்டம் அளத்தல். இதுதான் எங்களுடைய மைத்துள குழாயின் உள்விட்டம் அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பட அமைப்பு. இதிலே உங்களுக்கு தெரியும், குறுக்கு கம்பி என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த குறுக்கு கம்பியை நாங்கள் எவ்வாறு குவியப்படுத்த போகின்றோம் என்பதை பற்றி இன்னும் சற்று நேரத்திலே அவதானிக்க இருக்கிறோம் பிள்ளைகள். இந்த பட அமைப்புகளை பாருங்கள். இதுதான் ரப்பர் குழாயின். ரப்பர் குழாயை பொறுத்த மட்டிலே வெப்பக்கடத்தாறு என்ற ஒரு பரிசோதனையிலே உள்விட்டம் வெளிவிட்டம் துணிய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இங்கே பாருங்கள், உள்விட்டம் வெளிவிட்டம் அளக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கிறது. இதிலே பாருங்கள், இந்த படங்களை அவதானிக்கும் போது கிடையாக ஒரு விட்டமும் நிலைக்குத்தாக ஒரு விட்டமும் எடுக்கப்பட்டு சராசரி கணிக்கப்படும். அதாவது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இரு வாசிப்புகள் பெறப்படுகின்றது என்பது ஏற்கனவே அடிக்கடி ஞாபகப்படுத்திய ஒரு விடயம் என்பதை கவனிக்கு. இதை பாருங்கள், குறுக்கு கம்பி எவ்வாறு 2 ஓரங்களில் இருக்கும் என்பதை அவதானித்து பார்க்கு. இது குறுக்கு கம்பிகள் என்பதை கவனத்தில் கொள்க. இது உங்களுடைய செயற்பாட்டு புத்தகத்திலே, தேசிய கல்வி நிர்வாகத்தாலே வெளியிடப்பட்ட புத்தகத்திலே இவை யாவும் இருக்கின்றது. இவற்றுடைய விளக்கங்களை நாங்கள் பயன்படுத்த இருக்கின்றோம். இதில் ஏற்கனவே பாருங்கள், நுண் செப்பம் செய்யும் திருகுகள் இருக்கின்றது, மட்டமாக்கும் திருகுகள் இருக்கின்றது, குவியப்படுத்தும் திருகுகள் இருக்கின்றது, வேணிய அளவிடை இருக்கின்றது, பிரதான அளவிடை இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்க. ரைட். இதனுடைய செய்முறைகளை இப்பொழுது முதல் கட்டமாக அவதானிப்போம். என்ன தலையங்கம்? நகரு நுணுக்கு காட்டியை உபயோகித்து மைத்துள குழாயின் உள்விட்டம் அளத்தல். பாருங்கள் செய்முறையை. நகரு நுணுக்கு காட்டியை மேசை மீது வைத்து முதல் விடயம் என்னென்று பாருங்கள். மட்டமாக்கும் திருகுகள் அடிப்பகுதியிலே இருக்கின்றது, மட்டமாக்கும் திருகுகள் அடிப்பகுதியிலே இருக்கின்றது. திருகுகள் சி, அவற்றை பயன்படுத்துகின்றோம். அதை சொல்றது மட்டமாக்கும் திருகுகள் என்பது சொற்பிரயோகம், அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவற்றை உபயோகித்து அந்த ஸ்பிரிட் லெவல், நீர்மட்டம் தகுந்த நிலைக்கு வருமாறு திருகுகளை திருப்பி செப்பம் செய்க. நீங்கள் ஆய்வூடத்தில் என்ன செய்தீர்களோ அதை எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த செய்முறையை எழுதுவதற்காக மட்டுமே புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே இப்பொழுது நுணுக்கு காட்டி மட்டமாக்கப்பட்டுள்ளது.
லெவல், ஸ்க்ரூ லெவல். ஆகவே மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், முதலாவது கட்டம் பிளவிடக்கூடாது. நகர நுணுக்கு காட்டிய மேசை மீது வைத்து மட்டமாக்கும் திருகுகளை உபயோகித்து நீர்மட்டம் தகுந்த நிலைக்கு வருமாறு மட்டமாக்கும் திருகுகளை திருப்பி செப்பம் செய்க. இப்பொழுது நுணுக்கு காட்டி மட்டமாக்கப்பட்டுள்ளது. ரைட். இந்த நுணுக்கு காட்டியை கிடை அமைப்பிற்கு கொண்டு வந்துட்டு எழுப்ப கிடையாக கொண்டு வந்துட்டீர்கள். அடுத்தது என்னென்று பாருங்கள், குறுக்கு கம்பிகள். இந்த குறுக்கு கம்பிகள் என்பது கிடையாகவும் இலைக்குத்தாகவும் வரக்கூடியவார். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த பொருள் வில்லை கண் வில்லை என்ற 2 விடயம் இருக்கிறது. அதாவது பார்வை துண்டன் சொல்வது கண் வில்லைக்கு, அதோடு சேர்ந்து அதை கிடையாகவும் இலைக்குத்தாகவும் கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு தெரியும், குறுக்கு கம்பி என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இதுதான் அந்த குறுக்கு கம்பிக்குரிய விடயம். நுணுக்கு காட்டி கிடை அமைப்பிற்கு கொண்டு வந்த பின்னர் குறுக்கு கம்பிகள் கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் இருக்குமாறு அமைத்துக் கொள்க. அந்த பார்வை துண்டை செப்பம் செய்கிறதுக்கு, அதாவது அதை உருட்டி திருகி செப்பம் செய்யலாம். இவ்வாறான ஒரு அமைப்பிலே வர வேண்டும். அவர் செய்முறை ஒழுங்குகள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ரைட். அடுத்த கட்டமாக போவோம். நுக்கு காட்டியை கிடை மற்றும் இலைக்குத்து நிலைகளுக்கு கொண்டு வர நம்பு ஏச் பயன்படுத்தப்படும் என்று ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருக்கிறேன். ஏச் என்பது இந்தியாவில் இருக்கின்ற ஒரு அமைப்பு. அதை லூஸ் பண்ணி போட்டு தளர்த்திய பின்னர் இப்படி கொண்டு வரலாம். வேந்து லூஸ் பண்ணி போட்டு இப்படி கிடை நிலைக்கு கொண்டு வரலாம். நுணுக்கு காட்டியை 2 வில்லைகளை கொண்ட அந்த தொகுதியை. அடுத்த பார்வை துண்டை செப்பம் செய்து. இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த விடயத்தை நன்கு திட்டமிட்டு கவனியுங்கள். நாங்கள் ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது இந்த குறுக்கு கம்பி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை பற்றி கதைச்சினான். அது தெளிவற்றிருக்கலாம். அந்த குறுக்கு கம்பி தெளிவாக தெரியும் வரை பார்வை துண்டை முன்பின் அசைத்து செப்பம் செய்க. நாங்கள் பார்த்த வண்ணம் இந்த பார்வை துண்டிற்கூடாக குறுக்கு கம்பியை பார்க்கின்றோம். அதனுடைய துலக்கம் தெளிவாக தெரியும் வரை பார்வை துண்டை முன்பின் அசைத்து செப்பம் செய்க. பார்வை துண்டை. அப்ப பார்வை துண்டு எவ்வாறு செப்பம் செய்யப்பட வேண்டும்? அதை உறுதிப்படுத்துவதார் குறுக்கு கம்பி தெளிவாக தெரியும் வரை பார்வை துண்டை முன்பின் அசைத்து செப்பம் செய்ய. எங்களாலே இந்த பார்வை துண்டை வெளியே எடுக்க முடியும். நாங்கள் ஆரம்ப காலங்களிலே சில வேளை பார்வை துண்டை வெளியே எடுத்து வேணியனுடைய வாசிப்புகளை பெறுவதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம். ஏன்? ஒரு உறுப்பிருக்கும் வில்லையாக அந்த வில்லை தொழிற்படும் அண்மையாக வைக்கும் பொழுது அதை கவனிக்குது. அவை பார்வை துண்டு செப்பம் செய்துட்டோம். அப்ப ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய தெளிவான விடயங்கள் ஒவ்வொரு செப்பம் செய்கையும் அவதானிக்கின்றீர்கள். அடுத்த கட்டமாக இப்பொழுது வருவோம். எவ்வாறு வருகின்றோம்? இந்த மைத்துள குழாய் இந்த உள்விட்டம் தான் அளக்கப் போகின்றோம். இந்த மைத்துள குழாயின் அச்சுக்கு நேரே யார் இருக்கின்றது? நகர் நுணுக்கு காட்டியினுடைய பகுதி இருக்கின்றது. அங்கே பின்னுக்கு கண் வைத்து பார்க்கின்றோம். நாம் இதை பார்வை துண்டு என்போம். இதுக்கு இடையிலே இருப்பது குறுக்கு கம்பியாக, அடுத்த இதுக்கு இருப்பது பொருள் வில்லையாக இருக்கு. அப்ப நாங்கள் இந்த பார்வை துண்டு செப்பம் செய்கிறது எல்லாமே முடித்தபடியால் இந்த பகுதிகளிலே நீங்கள் மீண்டும் செப்பம் செய்தல் கூடாது. இப்பொழுது இந்த கீழே இருக்கின்ற நுணுக்கு காட்டியை செப்பம் செய்கின்ற இந்த திருகை பயன்படுத்தித்தான் நாங்கள் இந்த மைத்துள குழாயினுடைய அந்த உள்விட்டம் தெளிவாக தெரியும் வரை நாங்கள் செப்பம் செய்ய போகின்றோம். இதிலே பாருங்கள், மைத்துள குழாய் இந்த அச்சும் நுணுக்கு காட்டினுடைய அச்சும் ஓரச்சாக இருக்குமாறு நுணுக்கு காட்டிக்கு முன்பாக மைத்துள குழாய் முகத்தை ஆதாரத்தில் பொறுத்து. இதான் மைத்துள குழாய். அப்ப இந்த மைத்துள குழாயை ஆதாரத்தில் பொருத்தி நாங்கள் என்ன செய்யறோம்? ஓரச்சாக வைத்திருக்கின்றோம். ஆகவே அவருடைய குறுக்குவெட்டு அமைப்புகள் எவ்வாறு தெரியும் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது இதனுடைய நோக்கம் மைத்துள குழாயினுடைய உள்விட்டத்தை நகர் நுணுக்கு காட்டியை உபயோகித்து அளக்கின்ற ஒரு நிகழ்வு. இப்பொழுது பயன்படுத்த போகின்ற திருகு இதிலே இருக்கின்ற அந்த திருகு தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். இது எங்களை பொறுத்தமட்டிலே மைத்துளை குழாய். மைத்துளை குழாய்
இதான் அந்த நகரின் நுணுக்கு காட்டியினுடைய அமைப்பு. நகரின் நுணுக்கு காட்டி, நகரின் நுணுக்கு காட்டி. இதுக்கு இடையில தான் பார்வை துண்டு இருக்கும். அதாவது இந்த பகுதி இதுக்கு இடையில குறுக்கு கம்பி குரஸ் வயர் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கவனிக்க. இதான் எங்களுக்கு பார்வை துண்டு, பார்வை துண்டாக இருக்கு. இந்த விடயங்கள் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது. ரைட். அப்ப இதனுடைய செய்முறைகள் தெளிவு ஓரைச்சாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டத்துக்குள்ளே போவோம். இப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? இதன் போது பூட்டு F-ஐ தளர்த்தி நுணுக்கு காட்டி தொகுதியை செப்பம் செய்யும். அப்ப நாங்கள் அங்க இங்கே அசைச்சு எதற்கடியாக வைத்த பிறகு பூட்டு F-ஐ தளர்த்தி முன்பின் அசைத்து செப்பம் செய்ய வேண்டும், சரியாக ஓரைச்சாக வரக்கூடியவாறு. பின்னர் F-ஐ இறுக்கி பூட்ட வேண்டும். அதற்கு பிறகுதான் நுண் செப்பம் செய்களை செய்யும் பொழுது நகரின் நுணுக்கு காட்டி அசையும் என்ற ஒரு கருத்துக்கு வர வேண்டும். ரைட். மைத்துள குழாயின் முகத்தில் தெளிவான பிம்பம் தெரியும் வரை குவிக்கும் குமிழ் B-ஐ செப்பம் செய்க. குவிக்கும் குமிழ் B-ஐ செப்பம் செய்க. பாருங்கள் இந்த பட அமைப்பை. இவைதான் குறுக்கு கம்பிகளாக இருக்கின்றது. இந்த குறுக்கு கம்பிகளாக இருக்கின்றது. அப்ப இது குறுக்கு கம்பி மேல் பகுதியிலே தொட அனுமதித்திருக்கின்றோம். அதே போல குறுக்கு கம்பி கீழ் பகுதியிலே தொட அனுமதித்திருக்கின்றோம். அதுக்கு நாங்கள் இந்த இடத்திலே நிலைக்குத்து நுண் செப்பம் செய்யும் குமிழ் A-ஐ பயன்படுத்துவோம் என்பதை கவனத்தில் கொள்க. இப்பொழுது 2 வாசிப்பு எடுக்க போகின்றோம். Y1 Y2 இதை தொகுத்து காட்டியிருக்கின்றோம். இந்த படத்தை அவதானிக்க. இது அந்த குறுக்கு கம்பியினுடைய வடிவங்கள் என்பதை கவனத்தில் கொள்க. ராய். அப்ப நாங்கள் எவ்வாறு நிலைக்குத்து விட்டம் எடுக்க போகின்றோம் என்பவற்றை நீங்கள் சிந்திப்போம். இது குறுக்கு கம்பி என்று மீண்டும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம். 2 எல்லைகளிலும் தொட அனுமதித்திருக்கின்றோம். நிலைக்குத்து பேணிய அளவிடையிலே வாசிப்புகளை பெறுவதற்கான ஒரு நடவடிக்கையில் இறங்கப் போகின்றோம். இங்கே அடுத்த கட்டத்தை பார்ப்போம். பாருங்க செய்முறையை. மைத்துள குழாயின் நிலைக்குத்து உள்விட்டத்தை அளப்பதற்கு இங்கே உள்விட்டம் தான் தேவை. நுணுக்கு காட்டியின் குறுக்கு கம்பியின் கிடைக்கம்பி, நுணுக்கு காட்டியில் வருகின்ற குறுக்கு கம்பி இருக்கு, அதில் உள்ள கிடைக்கம்பி வட்டத்தின் பிம்பத்தின் மேல் பகுதியை தொடுமாறு நிலைக்குத்து நுண் செப்பம் செய்யும் குமிழ் A என்பது ஏற்கனவே தெரியும். மேலே இருக்கிற செப்பம் செய்ய. இப்பொழுது நிலைக்குத்து வேணிய அளவிடையிலே நிலைக்குத்தா ஒரு வேணிய அளவிடை இருக்கின்றது. அதிலே வாசிப்பு Y1-ஐ பெறுக. பின்னர் குறுக்கு கம்பியின் கிடைக்கம்பி 2 கம்பி இருக்கின்றது. கிடைக்கம்பி வட்டத்தின் கீழ் பகுதியை தொடுமாறு அதே குமிழ் A-ஐ திருகி செப்பம் செய்து அந்த நிலைக்குத்து வேணிய அளவிடையிலேயே வாசிப்பை பெறுக. இந்த வாசிப்பு Y2 என்க. இப்பொழுது அந்த படத்தை அவதானிப்போம். எங்கே அந்த செய்முறைகளை கவனமாக வாசித்து பாருங்க பிள்ளைகள். எவ்வாறு அதுக்குரிய பட அமைப்பை ஒருக்கா முன்னோக்கி பார்ப்போம். இதான் அந்த வாசிப்பு. அவ என்ன எவ்வாறு அளத்தல் என்ற ஒரு விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக இது ஏற்கனவே விளங்கப்படுத்தி விட்டேன். படத்துக்காகத்தான் முன்னே சென்றேன். இப்பொழுது நிலைக்குத்து விட்டம் அளந்த பிரச்சனை சரி. நான் எப்பொழுதும் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகின்றது, ஒன்றுக்கொன்று செங்குத்தாக 2 வாசிப்புகள் எடுக்கப்பட வேண்டும். எங்கே மற்ற வாசிப்பு வாறு எடுக்க போகின்றோம். பாருங்கள் இந்த இடத்திலே இது அந்த 2 வித்தியாசம் நிலைக்குத்து ஆகவிட்டத்தை தரும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருப்பேன். இது Y2-லேருந்து Y1-யோ Y1-லேருந்து Y2-யோ கழிப்பதற்கூடாக நிலைக்குத்து விட்டம் வரும். இது நான் கிடைவிட்டத்துக்கு போயிருக்கேன். பாருங்கள் அங்கே நிலைக்குத்து அச்சு என்றபடியால் Y1 Y2 என்று குறிப்பிட்டிருப்பேன். இங்கே பாருங்கள் கிடை அச்சு என்றபடியால் X1 X2 என்று குறிப்பிட்டிருப்பேன். பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் சரியான அச்சுகள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்கள் இது குறுக்கு கம்பி கிடையோரத்திலே வைத்திருக்கின்றேன். அடுத்த கிடையோரத்திலே வைத்திருக்கிறேன். 2ஐயும் சேர்த்து படம் போட்டிருக்கிறேன். இது 2ஐயும் சேர்த்த படம். இப்பொழுது எந்த நுண் செப்பம் செய்கை குமிழ் பயன்படும்? E என்று சொல்லப்படுகின்ற இந்த அருகிலே இருக்கின்ற குமிழ் E-யைத்தான் பயன்படுத்துவோம். இப்பொழுது நீங்கள் F-ஐ
தளர்த்தி இருப்பீர்களா, பூட்டி இருப்பீர்களா? எஃப்ஐ இறுக்கி பூட்டி இருப்பீர்கள். அப்பொழுதுதான் ஈ தொழிற்படும். ஈயை சுத்தும் பொழுது அல்ல சுழற்றும் பொழுது நகர நுணுக்கு காட்டி அசையும். ஆகவே இப்பொழுது குறுக்கு கம்பியில் எந்த கம்பியை செப்பம் செய்திருக்கிறீர்கள்? போன முறை கிடைக்கம்பியை செப்பம் செய்திருக்கிறீர்கள். இந்த முறை நிலைக்குத்து கம்பிகள் செப்பம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே வேணியனுடைய கிடை அமைப்பை பயன்படுத்த போகின்றோம் என்பதையும் கவனத்தில் கொள்க. எங்கே இதுக்குரிய செய்முறையை இப்பொழுது பார்ப்போம். இந்த விடயத்திலே ராய்ட் மேலுள்ளவாறு மாய்த்துள குழாயின் கிடை உள்விட்டத்தை அளப்பதற்கு குறுக்கு கம்பியின் நிலைக்குத்து கம்பி குழாயின் அகவிட்டத்தின் இடப்பக்கத்தை தொடுமாறும் கிடை நுண் செப்பம் செய்யும் குமிழ் ஈ செப்பம் செய்க. இந்த தமிழை கவனிக்க. கிடை நுண் செப்பம் செய்யும் குமிழ் கிடை வேணிய அளவிடையில் வாசிப்பை பெறுக. பாருங்கள் x1 என்க இந்த தொங்கலே வருகின்றது. அந்த இடத்தை இருக்க பாருங்கள் x1. அடுத்த x2 எவ்வாறு அளக்க போறோம்? அந்த நுண்குமிழ் ஈயை பயன்படுத்தி எங்கே ராய். பின்னர் குறுக்கு கம்பி நிலைக்குத்து கம்பி கிடை உள்விட்டத்தின் வலைப்பக்கத்தை தொடுமாறு, அந்த வலைப்பக்கத்தை தொடுமாறு குமிழ் ஈயை செப்பம் செய்து அதை கிடை வேணிய அளவிடையில் வாசிப்பை பெறுக. அதனை x2 என்க. இந்த ரெண்டு x2 - x1 கிடை ஆகவிட்டத்தை தரும். அதே போல y1 - y2 நிலைக்குத்து ஆகவிட்டத்தை தரும். பிள்ளைகள் விளங்கி இருக்கிறது. ரெண்டும் எடுக்க வேணும் கட்டாயம். அப்பொழுதுதான் உண்மை விட்டம் எடுக்கலாம். இது நெடுக வருகின்ற ஒரு செய்முறை அமைப்பு. ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு வாசிப்புகள். நீங்கள் சில வேளை ரெண்டு வாசிப்பு எடுப்பதென்ற நோக்கம் விட்டம் எடுக்கிறேன் என்று சொல்லி நான் ஒன்றின் நீளத்தை அளந்தாலும் இரண்டு தரம் எடுக்கும் பொழுது சராசரி எடுக்கும் பொழுது உண்மை விட்டம் வரும். எங்கே அந்த கட்டத்தை பார்ப்போம். இவ்விரு வாசிப்புகளின் வித்தியாசம் கிடை விட்டத்தை தரும். அதாவது x1 - x2. அதே போல நிலைக்குத்து மற்றும் கிடை விட்டத்தின் சராசரி இரண்டும் சேர்ந்து உண்மை விட்ட பெருமானத்தை தரும். நிலைக்குத்து மற்றும் கிடைவிட்டத்தின் இரண்டையும் எடுத்து சராசரி கணிப்பதற்கூடாக நாங்கள் உண்மை விட்டத்தின் பெருமானத்தை அளக்கலாம். அடுத்த விடயத்துக்கு நாங்கள் இப்பொழுது வருவோம். எங்களுடைய நகர நுணுக்கு காட்டியை உபயோகித்து மைத்துள குழாயினுடைய உள்விட்டம் அளத்தல் என்ற ஒரு பகுதி முடித்திருக்கின்றோம். அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க போற ஒரு விடயம் இதே செயல்முறை. ஆனால் மைத்துள குழாய் அகற்றி அதற்கு பதிலாக ரப்பர் குழாயை புகுத்தி அதே நிலையை பேண போறோம். அதுக்கு பின்னுக்கு எவ்வாறு அது பேணப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தருவேன். இப்பொழுது கவனமாக பாருங்கள். வேறொரு பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கின்றேன். மைத்துள குழாயை அகற்றி ரப்பர் குழாயை புகுத்தி அதே நிலையை பேணுக. இப்பொழுது ரப்பர் குழாயின் உள்விட்டவும் அளக்க போறேன், வெளிவிட்டவும் அளக்க போகிறேன். என்றால் ரெண்டும் தேவை ரப்பர் குழாய்க்கு. ஆனால் மைத்துள குழாய்க்கு அகவிட்டம் மட்டும்தான் தேவை, புறவிட்டம் தேவை இல்லை. அப்ப நாங்கள் அடுத்த கட்டமாக ரப்பர் குழாயினுடைய அகவிட்டத்தை வெளிவிட்டத்தை அளக்கிறது பற்றியே பார்ப்போம். பாருங்கள் என்ன வேலை செய்கின்றோம் பாருங்கள். உங்களுடைய செயற்பாட்டு புத்தகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான குறிப்பு 5 சென்டிமீட்டர் நீளமும் 5 மில்லிமீட்டர் விட்டவும் உடைய. ஏனென்றால் 2020ஆம் ஆண்டு பேப்பர்களிலே இந்த வாசிப்புகள் சிலவற்றை குறிப்பாக கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வாசிப்புகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக குறித்து 5 சென்டிமீட்டர் நீளமும் 5 மில்லிமீட்டர் விட்டமும் உடைய யாரை பயன்படுத்துகின்றோம்? ஒரு ரப்பர் குழாயை பயன்படுத்துகின்றோம். அந்த ரப்பர் குழாயை பயன்படுத்தி கிடையாக பேணிலாது. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், ரப்பர் குழாயை ஒரு நிறுத்தியில் நிறுத்தும் போது அது விகாரம் அடையும், உருமாற்றம் அடையும். அந்த உருமாற்றத்தை அல்ல அந்த விகாரத்தை தவிர்ப்பதற்கு என்ன செய்திருக்கிறேன் பாருங்கள். அதிலும் சற்று குறைவான விட்டத்தை உடைய மர உருளை மர உருளைக்குள்ள வட்டமான ஒரு மர உருளைக்கு ரப்பர் குழாயை பூத்தி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அந்த ரப்பர் குழாயை பூத்தித்தான் அந்த நிறுத்தியிலே நிறுத்தி கிடையாக பேணி இருக்கிறேன். அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள்.
ஆகவே இந்த ரப்பர் குழாயை விகாரத்திலிருந்து உருமாற்றத்திலிருந்து பாதுகாத்து அதனை கிடையாக பேணுவதற்கு எடுத்த நடவடிக்கையை பாருங்கள். மிக கவனம். தொடர்வோம். இந்த ரப்பர் குழாயினுடைய உள்கிடைவட்டத்தை அளப்பதற்கு ஒரு 4.4 உள்ளவாறு வாசிப்புகள் X1 X2 பெற்றுக்கொள்ளப்படும். இப்பொழுது நான் உள்கிடைவட்டத்தை மட்டும் கதைச்சு கொண்டிருக்கின்றேன். அதிலும் கிடைவிட்டத்தை பற்றி அதற்கான பட அமைப்பை இப்பொழுது பார்ப்போம். இங்கே இருக்கின்றது X1 X2 உள்கிடைவிட்டம். இது குறுக்கு கம்பி. அடுத்ததை பாருங்கள். இந்த இடத்திலே நிலைக்குத்து உள்வட்டம் அளக்கிறதுக்கு யாரை பயன்படுத்த போறேன்? 2 வாசிப்புகள் Y1 Y2 பெற்றுக்கொள்க. Y1 Y2 பெற்றுக்கொள்க. X1 X2 Y1 Y2 முந்தி எடுத்த மாதிரி தான். அதாவது மைத்துள குழாயின் உள்விட்டம் எவ்வாறு அளக்கிறதுக்கு நுண்சப்பம் செய்யும் குமிழ்கள் E பயன்படுத்தினீர்களோ இங்கேயும் அதே போல பயன்படுத்தப்பட வேண்டும். அப்ப இதில் உள் இலைக்குத்து விட்டத்துக்கு 4.5 உள்ளவாறு Y1 Y2 எடுக்கப்படும். அதே போல ரப்பர் குழாயினுடைய வெளிவிட்டத்தை அளப்பதற்கு குறுக்கு கம்பி வெளிமேற்பரப்பில் தொட அனுமதித்து பாருங்கள். அதே 4.4 உள்ளவாறு வாசிப்புகள் Y2 Y4 அதே மாதிரி X3 X4 எல்லாம் எடுக்கப்பட வேண்டும். அப்ப இந்த இடத்திலே வெளிவிட்டம் எவ்வாறு அளக்கப்படுகின்றது, உள்விட்டம் எவ்வாறு அளக்கப்படுகின்றது என்பதை மிக தெளிவாக அவதானிக்குக. பாருங்கள், பட அமைப்பை பாருங்கள். எல்லாம் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே. அப்ப எவ்வாறு இவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு விஷயம் ஏற்கனவே நாங்கள் சொல்லப்பட்ட அந்த உள்விட்டம் அளத்தல் என்ற செய்தியை பெற்றுக்கொண்டு நீங்கள் இதை செய்ய முடியும். இப்பொழுது நாம் ரப்பர் குழாயினுடைய உள்விட்டம் வெளிவிட்டம் அளத்தலுக்கான செய்முறைகள் யாவும் ஆரை சார்ந்ததாக இருக்கின்றது? மைத்துள குழாயின் உள்விட்டத்தை அளக்கின்ற செயற்பாட்டுக்கு ஒத்தது என்பதால் மீண்டும் அது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் எவ்வாறான பட அமைப்புகள் அங்கே தேவை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்க. பார்த்திருக்கிறீர்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு நகரப் போகின்றோம். என்னென்று கேட்டால், நுண்மானி திருகு கணிச்சி, வேணியர் இடுக்குமானி ஆகியவற்றிலே நாங்கள் பூச்சிய வலு கணிக்கப்படல் வேண்டும். அது உங்களுடைய கடந்த கால வினாவிடைகளிலே அவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் நகரின் நுணுக்கு காட்டி மற்றும் கோலமானிகளிலே நாங்கள் பூச்சிய வலுவை கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு வாசிப்பிலிருந்து இன்னொரு வாசிப்பை நாம் கழிக்கின்றோம். அவை கழிப்பதற்கூடாக அந்த பூச்சிய வலு ஒன்றிலிருந்து ஒன்று கழிக்கப்படும் போது இல்லாது போகின்றது. ஆகவே மிக முக்கியமான ஒரு குறிப்பு, நகரின் நுணுக்கு காட்டியிலே பூச்சிய வலு கணிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விடயத்தை பாருங்கள். ஏனென்று கேட்டால், அதாவது பூச்சிய வலு கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்ற ஒரு எழுத்து வடிவிலே தந்திருக்கிறேன். வாசிப்புகளின் வித்தியாசமே பெறப்படுகிறது. வினாக்களுக்கு இவை முக்கியமானவை. அடுத்தவர் பாருங்கள், இதிலே ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். வேணிய இடுக்குமானியை உபயோகித்து ரப்பர் குழாயின் உள்விட்டம் வெளிவிட்டங்களை அளக்க முடியாது. ஏனெனில் ரப்பர் குழாய் விகாரம் அடையும் அல்லது உருமாற்றம் அடையும். அது உங்களுடைய மொழி நடையிலே எழுதிக் கொள்ளலாம். ஆனால் இதான் ஒரு சிறப்பான தமிழ். சில மாணவர்கள் நசியும் இழுபடும் என்ற தமிழ்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் தெளிவான ஒரு கலை சொல் விகாரம் உருமாற்றம். இது மீளியல் பாடத்திலே நீங்கள் அவதானித்த ஒரு விடயம். உருமாற்றம் விகாரம், ரப்பர் குழாய்கள், மீளியல் உருமாற்றம், சைஸ் அண்ட் ஷேப், வடிவங்கள் எல்லாம் மாறிக்கொள்ளும். அப்ப வேணிய இடுக்குமானி உபயோகித்து ரப்பர் குழாயின் உள்விட்டம் வெளிவிட்டங்களை அளக்க முடியாது என்ற குறிப்பை ஆழமாக பதிச்சு கொண்டீர்கள். ரைட்.
பூச்சி வழி கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது. ரைட். இப்பொழுது அடுத்த கட்டம் இன்னொரு முறை இருக்கிறது. இந்த மைத்துள குழாயினுடைய உள்விட்டம் அளத்தல். அதிலும் நகர்நுக்கு காட்டினுடைய பயன்பாடு இருக்கின்றது. அப்ப இதற்கு முதல் நாங்கள் குறிப்பிடுறது நேரடி முறை என்று சொல்லுவோம். அதாவது நேரடியாக நகர்நுக்கு காட்டிக்கு முன்னால மைத்துள குழாய் ஊரச்சாக பொருத்தி அதற்கூடாக நேரடியாக வாசிப்புகள் நிலைக்குத்து கிடை வாசிப்புகள் இருப்பதற்காக அந்த விட்டம் சராசரி விட்டம் கணிக்கப்பட்டு உண்மை விட்டம் பெறப்படும். இப்பொழுது வேறு முறை ஒன்றை நோக்கி நாங்கள் நகருவோம். அந்த விடயத்துக்கு வருவோம். இதில் இந்த படங்களை தெளிவாக்கிய சில விடயங்களை இங்கே காட்டியிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு. இதான் அந்த குறுக்கு கம்பி. இந்த விடயத்தை குறுக்கு கம்பியை பாருங்கள். எது குறுக்கு கம்பி தெளிவாக தெரியும் வரை பார்வை துண்டை நாங்கள் சிற்பம் செய்கின்றோம். அப்ப இந்த விடயம் உங்களுக்கு தெரியும், பார்வை துண்டு. பாருங்கள், இந்த ரப்பர் குழாயினுடைய நுணுக்கு காட்டியினால் நோக்கும் போதுள்ள அமைப்புகளை பாருங்கள். தெளிவான படங்கள். விட்டம் இந்த இடத்துல ஆரை அளந்தோம் என்றால் புள்ளி வழங்கப்பட முடியாது. விட்டம் பெறப்பட்டது என்பதை கவனத்தில் கொள்க. இங்கே பாருங்கள், நிலைக்குத்து விட்டம். இவை குறுக்கு கம்பிகளை குறிக்கின்றது. கிடை விட்டம் அளக்கிறதுக்கான வாசிப்புகள் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை நான் தெளிவாக்கி கொண்டேன். குறுக்கு கம்பி என்பதை குறிப்பிட்டிருப்பேன். அடுத்த விடயத்துக்களை நகருவோம். அதாவது முறை 2. எதற்கு? மைத்துள குழாயின் அகவிட்டத்தை அளப்பதற்கான முறை 2. அந்த விடயத்தை பார்ப்போம். இரச இழையை புகுத்தி மைத்துள குழாயின் உள்விட்டம் அளத்து. பாருங்க, இதுக்குள்ள இரசம் பூத்தப்பட்டிருக்கு. இது மைத்துள குழாய். இரச இழை பூத்தப்பட்டிருக்கிறது. இந்த நீளம் அளக்கிறதுக்கு நகர்நுக்கு காட்டி தேவை. அடுத்தது திணிவை அளப்பதற்கு நாங்கள் இப்பொழுது புதிய விடயம் இலத்திரனியல் திராசு. இரண்டும் தேவைப்படுகின்றது. அப்ப திணிவு அளக்க வேண்டி வருது, அதுக்கு இலத்திரனியல் திராசு. நீளம் அளக்க வேணும், அதுக்கு நகர்நுக்கு காட்டி. அதாவது வேற ஒரு முறை இரச இழையை பூத்தி மைத்துள குழாயின் உள்விட்டம் அளத்து. அதுக்கான செய்முறையை பார்ப்போம். மைத்துள குழாயினுள் இரச இழை பூத்தப்பட்டு அதன் நீளம் யாரால் அளக்கப்படுது? நகர்நுக்கு காட்டி. அப்ப இதுல நாங்கள் இரசம் பயன்படுத்துகின்றோம். ஏன் நாங்கள் நீரை பயன்படுத்தவில்லை என்பது பல முறை கேட்கப்படுற வினாக்கள். இந்த இரசம் கண்ணாடியை நினைக்காதது, ஒளி புக விடாதது என்ற 2 கருத்து இருக்கிறது. ஆகவே தெளிவாக நாங்கள் வாசிப்புகளை பெறுவதற்கு உகந்ததாக இருக்கு. மற்றது இரசத்தினுடைய அடர்த்தி உயர்வென்பதால் சிறிய நீளமே ஒரு பெரிய திணிவை தரும். அப்ப பெரிய திணிவு பெறப்படுவதால் திணிவு அளவீட்டில் ஏற்படக்கூடிய சதவீத வலு குறைக்கப்படும் என்பதையும் கவனத்தில் கொள்க. இப்போ உங்களுக்கு தெரியும், வளிமண்டல அமுக்கம் 76 சென்டிமீட்டர் இரசம். ஆனால் அது நீராக இருந்தால் 10 மீட்டர் நீருக்கு சமனானது. பார்த்தீங்களே, அப்ப இரச இழையில ஒரு குறுகிய உயரமே வளிமண்டல அமுக்கத்தை தரும். அதே வேளையில நீரில் 10 மீட்டர் உயரமான நீள உயரம்தான் அதே அமுக்கத்தை தரும். காரணம், இரசத்தினுடைய அடர்த்தி உயர்வு. ஆகவே சிறிய நீள இழை பெரிய ஒரு திணிவை தரும். ரைட். இரச இழையின் திணிவு இலத்திரனியல் திராசினால் அளக்கப்படும். இப்போ உள்ள புதிய விடயம். ஆனால் அதுக்காக மற்ற விடங்களை நீங்கள் சேர்த்தாலும் புள்ளி தவிர்க்கப்படாது கிடைக்கும். இரசாயன திராசு, முக்கோள் திராசு, 4 கோள் திராசு என்றாலும் இப்போ எந்த ஒரு சிறிய கடையிலும் கூட எங்களுக்கு கிடைக்கக்கூடியது இலத்திரனியல் திராசு. அவை நாங்கள் அதை இலகுவாக எழுதிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். திணிவும் நீளமும் வளர்ந்துட்டோம். நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? மைத்துள குழாயின் உள்விட்டம் அளத்த. அதாவது நேரடி முறை இல்லை, இது முறை 2. ரைட். அதை எவ்வாறு எடுக்க போன்றேன் பாருங்கள். ரைட். திணிவு சமன் கனவளவு தர அடர்த்தி. அப்ப திணிவு கனவளவு தர அடர்த்தி. இந்த கனவளவுக்கு தான் உங்களுடைய விட்டம் வரப்போகின்றது. ஏன்? உருளை வடிவம்.
அப்ப உருளை வடிவத்தினுடைய கனவளவுக்குரிய அந்த வாய்ப்பாட்டை நாங்கள் சிந்திக்க a into l. அப்ப இதுல நீங்கள் பை d வர்க்கத்தின் கீழ் 4 ஏன் அரைக்கு போடுக்க l என்று பேர். சும்மா இங்கே எழுதப்பட்டிருக்கிறாலும் இங்கே இருக்கின்றது, இங்கே தெளிவாக இருக்கின்றது. நான் இது சும்மா ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறேன். அடுத்தது அடர்த்தி. இது நீளம், அந்த இரசைகளை இந்த நீளத்தை குறிக்கின்றது. ரைட். ஆர் இழுவாய் மாற்றம், ஆர் தேவை, விட்டம் தேவை. மாய்த்துள குழாயின் விட்டம், ஆர் என்று சொல்லாமல் விட்டம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ரைட். விட்டத்தின் வர்க்கம் இந்த 4 அங்கே போகும், பை கீழே வரும், எல்லா அந்த இரசைகளினுடைய நீளம் எல். அடுத்த இரசத்தின் அடர்த்தி ஆய்வுக்கூடத்தில் அட்டவணையில் இருக்கும். இரசத்தினுடைய அடர்த்தி 13600. அது தெரியும் என்றால் நாங்கள் ஆரை காணலாம், அந்த மைத்துள குழாய்ந்த உள்விட்டம் அகவிட்டத்தை காணலாம். திணிவு, நீளம், இரசத்தின் அடர்த்தி. திணிவும் நீளமும் ஏற்கனவே அளக்கப்பட்டது, அடர்த்தி அட்டவணையிலிருந்து புறப்படும். ஆகவே இப்பொழுது அந்த விடயத்தை பார்ப்போம். இரசத்தின் அடர்த்தி தெரியுமாயின் மைத்துள குழாயின் அகவிட்டம் உள்விட்டம் புறப்படும். ரைட். உடைய பரீட்சை வினாக்களிலே ஒரு குறிப்பான ஒரு விடயம் இருக்கிறது. இந்த மைத்துள குழாய் நெடுகிலும் நீளம் நெடுகிலும், தமிழை படிச்சீர்கள், மைத்துள குழாயின் நீளம் நெடுகிலும் ஒரே சீரான குறுக்குவெட்டுடையதா என்பதை எவ்வாறு வாய்ப்பு பார்க்கலாம்? சொல்ல முடியுமா? மைத்துள குழாயினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு, மைத்துள குழாயினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு இரச இழையை நகர்த்தி இரச இழையினது நீளத்தை அளப்பதன் மூலம் நாம் என்ன செய்ய முடியும்? அதனுடைய குறுக்குவெட்டு சீரானதா என்பதை வாய்ப்பு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது முக்கியமான கேள்வி. மைத்துள குழாய் நெடுகிலும் சீரான குறுக்குவெட்டுடையதா அந்த பரப்பு என்பதை எவ்வாறு வாய்ப்பு பார்க்கலாம்? குழாயின் நீளம் வழியே இரச இழையை நகர்த்தி, எப்ப பாருங்கள், பல்வேறு இடங்களுக்கு நகர்த்த வேண்டும். அவருடைய நீளத்தை அளப்பதன் மூலம் அவருடைய சீர்தன்மையை நாங்கள் அறியலாம் என்ற ஒரு கருத்துக்கு வர வேண்டும். ரைட். அடுத்த கருத்துக்களே போவோம். ரைட். வினாக்களுக்களே இப்பொழுது போவோம். எங்களுக்கு தெரியும், ஆய்வுக்கு வினாக்களுக்கு வந்திருப்பீங்க. அவன் நகர நுணுக்கு காட்டியை தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் உள்ள கோட்பாடுகள் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த கேள்வியை செய்வதற்கூடாக நாம் இந்த இடத்தை அடையக்கூடியதாக இருக்கு. பாருங்கள், அங்கே பழைய இடங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் நகர நுணுக்கு காட்டி உருவில் காட்டப்பட்டுள்ளது. இங்கே 50 வேணிய பிரிவுகள் 49 பிரதான பிரிவுகளுடன் பொருந்துகின்றன. ஒரு பிரதான பிரிவு 0.5 மில்லிமீட்டர், அரை மில்லிமீட்டர். ஏற்கனவே இவற்றுக்கான செய்முறைகள் வேணிய தத்துவத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். எங்களுடைய சிலபஸிலே ஒரு விடயம் நான் ஏற்கனவே தந்திருக்கிறேன், ஒரு கோவை ஒன்று தந்திருக்கிறேன். அந்த கோவையை நான் பின்னுக்கு ஞாபகப்படுத்த இருக்கிறேன். இப்பொழுதெல்லாம் தெளிவாக பார்த்திருக்கிறீர்கள். 50 வேணிய 49 பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த விடயத்தையும் கவனிச்சுங்க. ரைட். இப்பொழுது பார்ப்போம். ரைட். ஏ முதலாவது பகுதி. ஏபிசி என்பவற்றை இனம் காண்க. பார்த்தீங்களே, கருவியின் படம் தரப்படும். இல்லை, நான் 3 விடயம் தான் தெளிவாக கேட்டிருக்கேன். முதலாவதா இதனுடைய வேற விடயங்களை அடுத்தடுத்த வினாக்களே இறுக்கமாக செய்வோம். பாருங்கள், ஏபிசி என்ற 3 பகுதிகள் தெளிவாக இனம் காண வேண்டும். ஏ, பி, அடுத்த சி. இல்லை, ஏ பாருங்கள், 2 வில்லைகளை கொண்ட ஒரு தொகுதி. இவற்றுக்கு இடையில குறுக்கு கம்பி இருக்கும். அப்ப இவை ஆர் நுணுக்கு காட்டி, ஒரு நுணுக்கு காட்டி தொகுதி. இதுக்கு இவற்றுக்கு இடையில குறுக்கு கம்பி இருக்கும். இந்த நுணுக்கு காட்டியை குவிக்கும் திருகுதான் இந்த திருகு, குவிக்கும் திருகு. எங்கே அந்த மைத்துள குழாயின் உள்விட்டத்தின் தெளிவான பிம்பம் குறுக்கு கம்பியில் விழக்கூடியவாறு இந்த திருகை செப்பம் செய்தல் வேண்டும். குவிக்கும் திருகு. ஆனால் அதை கேட்கவில்லை, நாங்கள் ஒரு விடயமாக சேர்த்துக் கொண்டிருக்கோம். ரைட். இப்பொழுது கேள்வி என்ன? ஏபிசி ஆகிய பகுதிகளை குறிப்பிட சொல்லி இருக்கிறது.
ஏ பாருங்கள் நுணுக்கு காட்டி. பி இதில் பாருங்கள் வேணிய பிரதான அளவிடை இருக்கின்றது. பிரதான அளவிடை கொஞ்சம் தெளிவற்றிருக்கிறதோ பாருங்கள், பிரதான அளவிடை இருக்கிறது. பி. சி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கேயும் ஒரு வேணியர் இருக்கும், மேலேயும் ஒரு வேணியர் இருக்கும், தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரதான அளவிடை இங்கே பாருங்கள் மேலே போய் கொண்டிருக்கிறது. பிரதான அளவிடை மீது தான் வேணிய அளவிடை நகரும். ஆகவே ஆன்சர் ஏ நுணுக்கு காட்டி, பி பிரதான அளவிடை, சி குறிப்பிடுங்கள் வேணிய அளவிடை. எங்கே பார்ப்போம் பாருங்க, இங்கே விடைகள் இருக்கின்றது. ஏ நுணுக்கு காட்டி, பி பிரதான அளவிடை, சி வேணிய அளவிடை. அடுத்த வினாக்களே போகும். பின்வரும் திருகாணிகளின் செயற்பாட்டை கூறுக. ஆனால் இப்பொழுது கடந்த காலங்களிலே வினாக்களிலே சேர்க்கப்பட்ட தமிழ் குமிழ். திருகாணி என்றதை தாண்டி குமிழ் என்றதை நீங்கள் பாவிக்க வேணும். ஏனென்றால் அதுதான் பரீட்சை வினாக்களிலே கேட்கப்பட்ட விடயம். திருகாணி திருகாணி திருகாணி. இங்கே அந்த திருகாணிக்குரிய அந்த படத்தை ஒருக்கா உற்று நோக்கவும் பிள்ளைகள் ஒருக்கா பாருங்கள். ராய் இதிலே பாருங்கள், இந்த ஸ்க்ரூ 1 திருகாணி ஒன்று. ஆறு குவிக்கும் திருகாணி. எவ்வாறு எழுதுவீர்கள்? அந்த திருகாணிக்கு பெயர் குவிக்கும் திருகாணி. திருகாணி ஒன்று. இரண்டாவது நிலைக்குத்து நுண் செப்பம் செய்யும் திருகாணி அல்ல குமிழ். நிலைக்குத்தான நுண் செப்பம் செய்கைக்கு பயன்படுத்தப்படுகின்ற திருகாணி. இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள், கிடையான 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 நுண் செப்பம் செய்கைக்கு பயன்படுத்தப்படுகிற திருகாணி. அப்ப தெளிவாக குறிப்பிடுகின்றேன். குவிக்கும் திருகாணி ஒன்று, திருகாணி 2 நிலைக்குத்து நுண் செப்பம் செய்கை, திருகாணி 3 கிடை நுண் செப்பம் செய்கை. இதை விட இங்கே மட்டமாக்கும் திருகுகள் அடுத்த வினாக்களை சந்திப்போம். இதுக்கிடையிலே நீர்மட்டம் ஒன்று இருக்கின்றது, அதை நாங்கள் அடுத்த வினாக்களிலே சந்திப்போம். இப்பொழுது ஒரு ஆரம்ப கட்டமாக சில விடயத்தை கேட்டிருக்கின்றேன். ஸ்க்ரூ 1, ஸ்க்ரூ 2, ஸ்க்ரூ 3 திருகாணிகள் அல்ல குமிழ்கள் என்று சொல்லுவோம். நல்ல தெளிவாக தந்திருக்கிறேன் ஒவ்வொன்றுடைய அந்த விடயம். ஸ்க்ரூ 1 குவிக்கும் குமிழ் அல்லது நுணுக்கு காட்டியை செப்பம் செய்யும் குமிழ். அடுத்தது நிலைக்குத்தான திசையில் நுண் செப்பம் செய்யும் குமிழ் மேலே இருக்கிறது. கிடையான திசையில் நுண் செப்பம் செய்யும் குமிழ். விளக்கலையே? அடுத்த வினாக்களே போகும். இழிவெண்ணிக்கை. ஏற்கனவே அங்க பந்தியிலே தரப்பட்டிருக்கிறது. 49 பிரதான பிரிவுகளை 50 பிரதான பிரிவுகள் வேணிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பிரதான பிரிவு ஒன்று 1/2 மில்லிமீட்டரை குறிக்கின்றது. ஆவை இழிவெண்ணிக்கை. பாருங்க, உங்களுடைய செயற்பாட்டு புத்தகத்தில் பிராக்டிகல் கேன் புக்கில் இருந்தது, தேசிய புத்தகத்தில் இருக்கிறது. அதுதான் இங்கே போட்டிருக்கிறேன். அதை இங்கே குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். 1 - n/N into மெயின் ஸ்கேல். அதான் இந்த ஃபார்முலா. ஆரம்பத்திலே பார்த்திருக்கிறீர்கள். ஒன்று இருக்கின்றது. பிரதான பிரிவு 49, வேணிய பிரிவு 50. பிரதான பிரிவின் அந்த நீளம் 1/2 மில்லிமீட்டர். இந்த இடத்துல 1/2 மில்லிமீட்டர். அது நான் இங்கே அலகு போட்டிருக்கேன், இறுதியாக போடப்பட்டிருக்கிறது. அவை நீங்கள் இறுதியாக விடையில போட்டால் சரி, அலகு போடப்பட வேண்டும். அலகில்லாட்டி புள்ளி வழங்க முடியாது. இதுல மீட்டர் என்றால் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் என்றால் குறிப்பிட்டிருப்பேன். இதார் பிரதான பிரிவு. என்னுடைய பெருமானம் என்னவாக இருக்கின்றது? 1/2 மில்லிமீட்டர் என்ற இந்த விடயத்தை கவனித்திருக்கு. அது இங்கே போடப்பட்டிருக்கு. இதனுடைய வேற்று முறையை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இந்த உபகரணத்தின் இழிவெண்ணிக்கை மில்லிமீட்டர். அது கட்டாயம் ஒரு கேள்வியாக வரும். அது கவனமாக இருக்கும் என்றால் கருவியினுடைய பிரதான நோக்கத்தில் இழிவெண்ணிக்கை துணிவது மிக முக்கியமான என்ற வாசிப்புகள் எடுக்க போகின்றோம். அடுத்த கட்டமாக அடுத்த கட்டத்தை பார்ப்போம். வேறு முறை, ஒரு பிரதான பிரிவு ஒன்றின் நீளத்தை வேணிய பிரிவுகள் எண்ணிக்கையால் பிரிக்கும். வேணிய பிரிவுகள் எண்ணிக்கை பிரதான பிரிவுகள் எண்ணிக்கை இல்லை. 0.5 மில்லிமீட்டர்கள் 50. நான் இறுதியாக கொண்டு அலகு போட்டால் போதும். இங்கே போட வேண்டிய அவசியம் இல்லை. இறுதியாக அலகு போட்டே ஆக வேண்டும். ரைட். 0.01 மில்லிமீட்டர். இது ஆய்வு கூட நகர நுணுக்கு காட்டியினுடைய
இழிவெண்ணிக்கையாகும். அடுத்த கட்டத்துக்கு போவோம். வயிற்றுல குழாய் ஒன்றில் அகவிட்டத்தின் சீர்தன்மையை பரிசோதிப்பதற்காக அந்த பரிசோதனை படிமுறையை தருகிறது. ஏற்கனவே ஒரு நோட் பாயிண்டாக உங்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றேன். அந்த நோட் பாயிண்டுகள் இரச இழை வயிற்றுல குழாயினுள் புகுத்தப்பட்டு, ஏனென்றால் இது அங்கே ஒரு முறை 2 கிளை போட்டு நான் இது சும்மா இடையிட்டு கேட்கிறார்கள். இரச இழையை வயிற்றுல குழாயினுள் புகுத்தி குழாயின் பல்வேறு இடங்களுக்கு நகர்த்தி நாங்கள் இரச இழையை நகர்த்தி 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 வாசிப்புகளை பெறுகின்றோம். அவை இந்த விடயம் விளங்கி இருக்கிறது. ரைட். அடுத்த கட்டத்தை இப்பொழுது பார்ப்போம். பார்த்தீங்களே, உங்களுக்கு தெரியும், நுணுக்கு காட்டின்ற கட்டமைப்பு தெரியும். பொருள் அண்மையாக இருக்கும், சிறிய பொருளாக இருக்கும். அதை உருப்பெருப்பித்து அவதானிப்பதற்குத்தான் நுணுக்கு காட்டிகள் பயன்படும். அந்த இடத்திலே இங்கே ஏன குறிப்பிடப்பட்டுவது பார்த்தீங்களே, தலைகீழான பிம்பம் பெறப்படும். சோன பேப்பருக்கு கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். அதாவது பொருள் வில்லையால் வருகின்ற பிம்பம் தலைகீழான, அது குறுக்கு கம்பியிலே விழுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இங்கே இந்த முறை குறுக்கு கம்பிகள் எல்லாம் தெளிவாக போட்டிருக்கின்றேன். இதுக்கு வலு கவனம் படங்குகிறவன் என்ற அவதானித்த விடயத்தை மாணவன் ஒப்புவிக்க தெரிய வேண்டும். ஆய்வுக்கூடத்துக்கு போயிருக்கின்றாரா, இந்த படத்தை அவதானித்திருக்கின்றாரா என்பது சோதிக்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்க. இங்கே பாருங்கள், எங்க வருது மேலே, இங்கே கீழே இருக்கு தலைகீழான பிம்பம். தலைகீழான பிம்பம் பொருள் வில்லையால் வரும் பிம்பம். குறுக்கு கம்பியிலே தான் வெளிப்படும். குறுக்கு கம்பி ஒரு திரை போல தொழிற்படும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். குறுக்கு கம்பி ஒரு திரை போல தொழிற்படும் என்று பாருங்கள். தலைகீழான பிம்பம், இது முக்கியமானது, கவனித்துக் கொண்டீர்கள். பாருங்கள், இதுக்கு ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு விடயம். வளமையாக நகர நுணுக்கு காட்டியை பயன்படுத்தும் போது அளவீட்டை பெறுவதற்கு முன்னர் பூச்சிய வலு காண்பது அவசியமில்லை. இதற்கான காரணம் ஏற்கனவே நோட் பாயிண்ட்ல குறிப்பிட்டிருக்கிறேன். பாருங்கள், இது வாசிப்புகளின் வித்தியாசம் என்பதால் பூச்சிய எழுத்து பிழை இருக்கின்றது, வலு என்னவாக இல்லாத பூ. பூச்சிய வலு எரர் 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 கவனித்துக் கொள்ளணும், இல்லாத பூ. களி கேட்க அந்த பூச்சிய வலு பெருமானம் இல்லாமல் பூ. மிக முக்கியமான ஒரு விடயத்துக்கு வந்துட்டோம், இறுதி விடயத்துக்கு வந்திருக்கின்றோம். வாசிப்பு எடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு விடயம் இருக்கின்றது. ஒரு ஒன்றின் வாசிப்பு, ஒரு 2 வாசிப்பு சதவீத வலு. கடைசி கேள்வி சதவீத வலு அல்ல பின்ன வலு என்று கேட்பார்கள். எங்கே மிக தெளிவாக இதை பாருங்கள், மிக கவனமாக பாருங்கள், மிக கவனமாக பாருங்கள். வாசிப்பு எடுக்கிறது, இதையும் பாருங்கள். இந்த வாசிப்பு ஒன்றை பார்க்க வேணும். 10 சென்டிமீட்டர் கவனம், இதை கவனமாக பாருங்கள். 10 சென்டிமீட்டர் வாசிப்பு எடுக்கிறது. 10, 11, 12, 13 பாருங்கள், இதில் இருக்கிறது பாருங்கள். மட்டுமட்டா அந்த சைவரை பார்க்க வேணும், வேணியற்ற சைவரை பாருங்கள். இந்த இடத்துல 10, 11, 12, 13 தசமஞ்சு, 13 தசமஞ்சு. அங்க பாருங்க அரை பிரிவு இருக்கு. ஆய்வு கூடத்தில் இருக்கிற வேணிய பிரிவிலே உங்களுக்கு தெரியும் என்னவா இருக்கும், பிரதான அளவிட 1/2 மில்லிமீட்டராக இருக்கிறது. இது 11 10, 10.1, 10.2, 10.3, 10.35. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த இடத்திலே வாசிப்பு 103.50. இது நான் பிரதான அளவீடில் தான் வாசிப்பு எடுத்திருந்தேன். அந்த வாசிப்பை நீங்கள் கவனித்துக் கொண்டீர்கள். இந்த விடயத்தை கவனிக்க என்ன வரப்போது பிள்ளைகளுக்கு திருப்பி சொல்றேன். 10.1, 10.2, 10.3, 10.3.5. இங்க கீழே கீழே வேணியற்ற சைவரை பாருங்க. அதோட இங்கே பாருங்கள், வேணியற்ற எத்தனையாவது 10வது பிரிவு பொருந்தது. ஆவே சக சைவசம் சைவர் 1 மில்லிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர்ல நீங்கள் சொன்னால் இவ்வாறு வரும். ஆவே இதனுடைய பெருமானம், எங்களுக்குரிய பெருமானம் என்ன வரப்போது, இது நான் பாருங்கள் மில்லிமீட்டர் அமைப்புகளே கொடுத்திருக்கேன். எங்களுக்குரிய 103.6 என்ற இதன் இழிவெண்ணிக்கை நான் 10ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே இங்கே பாருங்கள் 103.60 மில்லிமீட்டர். அது சரியான விடை இங்கே இருக்கின்றது, சரியான விடை இங்கே இருக்கின்றது. 103.6 எவ்வாறு கூட்டப்பட்டது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கவனிப்போம். 103.50 சக 10 தர இழிவெண்ணிக்கை. ரைட். அப்ப இதிலே நாங்கள் ஆரம்ப வாசிப்பு பெற்றிருக்கின்றோம். எவ்வாறு 103.5
இதிலே நாங்கள் அந்த 10 இருக்கின்றது, அது 10ஆல் பெருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே குறிப்பிட்டிருப்பேன் அந்த வாசிப்பிலே 103.5 அது பிறகு 10 பிரிவுகள் இருக்கின்றது. ரைட், மற்ற வாசிப்பை ஒரு இப்பொழுது பார்ப்போம். ஒரு 1 வாசிப்பு சரி, ஒரு 2 வாசிப்பை பாருங்கள். 10.1 சைவரை பார்க்கணும், வேணியற்ற சைவரை பாருங்கள். 10.2 அங்க 5 போகவில்லை, 10.2 தான். அதோட உங்களுக்கு எத்தனையாவது பிரிவு பொருந்துதுன்னு பாருங்கள், 14வது பிரிவு பொருந்துகிறது. அந்த வாசிப்பை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள் 102.14 மில்லிமீட்டர். அதுல இருந்து அகவிட்டம் 1 கழியுங்கள், 1 கழியுங்கள். பேருந்து சதவீத வலு, அதாவது உண்மை விட்டம் கருவின்ற இழிவெண்ணிக்கை தர 100%. இவர்தான் இவற்றுக்குரிய விடயம். அப்ப அந்த வினாவினுடைய இறுதிக்கட்டமாகிய சதவீத வலுவரையும் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மீண்டும் மீண்டும் அவதானிப்பதாக இருந்தால், சந்தேகங்களை தீர்ப்பதாக இருந்தால், சேனல் NIE யூடியூப்பை அவதானிக்குக. இத்துடன் இந்த நிகழ்வு நிறைவுறுகின்றது. நன்றி, வணக்கம் மாணவர்களே.